ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் SHS Vibes and Footprints. நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சங்கஷ்டி சதுர்த்தி. அதை பற்றின பூஜாவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னது. இந்த வாட்டி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்க வீட்டில் வந்து அந்த பூஜை பண்ணாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மார்னிங் வந்து நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சோண்டு கருப்பு எள்ளை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துட்டு குளிங்க. குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை நல்ல நேரம்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் பூஜா இது எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கா அந்த டைரக்ஷன்லாம் நல்ல டைரக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துன்ட்டு ஒரு சிகப்பு துணியில் 3 கைப்பிடி அரிசி, அதாவது 2 கையால் அள்ளினா அந்த மாதிரி 3 கைப்பிடி 3 வாட்டி அதை அரிசியை அள்ளி அந்த சிகப்பு துணியில் பரப்பிடுங்க. பரப்பிட்டு 2 வெத்தலை, ஒரு பாக்கு. பாக்கு கொட்டையா இருந்துச்சுனாக்கா ஓகே. அது அது வைங்க. அது ரொம்ப விசேஷம் அது. அப்புறம் வந்து கொஞ்சம் காயின்ஸ் உங்களால முடிஞ்சது எவ்வளோ காயின்ஸ் வேணா நீங்க வைக்கலாம். வச்சுட்டு நீங்க எந்த பிள்ளையாருக்கு வந்து நீங்க வேண்டிக்க போறீங்களோ, அந்த பிள்ளையார அந்த சிகப்பு துணியில வைங்க. உங்களுடைய சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க. நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ, இல்ல என்ன நடக்கணும்? வீடு வாங்கணுமா? ஜாபா? இல்லாட்டி வேற ஏதாவது கஷ்டம் சால்வ் ஆகணுமா? என்ன வேணாலும் அத சங்கல்பமா எடுத்துண்டு, அதுக்கப்புறம் வேண்டிண்டு, அந்த பிள்ளையார 21 வாட்டி சுத்தி வாங்க. உங்க வீட்லயே தான் இத பண்ண போறீங்க நீங்க. சுத்தி வந்துட்டு, அதுக்கப்புறம் அரிசிய தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார அந்த பெருமாள் ஸ்டாண்ட்லயே வச்சுடுங்க. அடுத்தது அந்த சிகப்பு துணியில வந்து பாக்கு, வெத்தல, அந்த காயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அத வந்து முடி போட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுடுங்க. எந்த பிள்ளையார நீங்க வேண்டிண்டீங்களோ, அந்த பிள்ளையாருக்கு முன்னாடியே வச்சுடுங்க. ஈவ்னிங்கா, அதாவது சந்திரன் அந்த மூன் வரும் வரும் பார்த்தீங்களா? அந்த மூன் வரும்போது, மூன் தெரியும்போது இந்த பூஜைய நீங்க பண்ணணும் ஈவ்னிங்கு. ஸோ அந்த அந்த டைமிங்லாம் பார்த்துக்கோங்க. யூசுவலா 6:45, 7 இப்போ சிங்கப்பூர் டைமா இருந்தா நான் சொல்றேன் உங்களுக்கு. 6:45, 7க்கு ஜென்ரலா உங்களுக்கு அந்த மூன் தெரியும்போது, அது இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மூன் தெரியும்போது இந்த பிள்ளையார வந்து நீங்க வந்து அந்த எங்க நீங்க பூஜை பண்ண போறீங்களோ, அந்த இடத்துல அந்த பிள்ளையார வச்சுடுங்க. வச்சுட்டு, நீங்க கொண்டு வந்த அந்த பாக்கு, வெத்தல எல்லாத்தையுமே வந்து பிள்ளையார்கிட்ட ஓரமா வச்சுடுங்க. அப்புறம் மஞ்ச பிள்ளையார் ஒண்ணு பிடிச்சு வைங்க. அடுத்தது வந்து அம் அம் கௌரி. அவங்களையும் வந்து ஒரு தனியா வந்து பிடிச்சு வைங்க. மஞ்சள்லயே பிடிச்சு வைங்க. ஸோ இத பிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், கணபதி ஸ்லோகம் என்ன தெரிஞ்சாலும் சரி, நீங்க அத சொல்லலாம். அதே மாரி கௌரி ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுதோ, நீங்க Googleல போனீங்கன்னாக்கா, அ நெறைய எக்கச்சக்கமான ஸ்லோகம் இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஸ்லோகம் சிம்பிளா இருக்கோ, உங்களால சொல்ல முடியுமோ, அந்த ஸ்லோகத்த நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட அந்த கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூசுவல் நீங்க ஒரு பூஜை பண்றீங்கனாக்கா, தீபாராதனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி காமிப்பீங்க. எல்லாமே. பிரசாதத்துக்கு இந்த அரிசி நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா? காத்தால நம்ம வந்து சங்கல்பம் எடுத்துனோம் பார்த்தீங்களா? அந்த சிகப்பு துணியில அந்த அரிசிய வந்து நம்ம எடுத்துனோம் இல்லையா? அந்த அரிசிய வந்து நீங்க அந்த அரிசிய வந்து நீங்க வந்து ஆ ஏதாவது ஒரு பிரசாதம். எதாவது வந்து சர்க்கரை பொங்கல் ஆகட்டும், இல்லாட்டி ஏதாவது அந்த அரிசியில ஏதாவது பாயாசம் பண்ண முடியுமா? ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்வீட் பண்ணி அத நெய்வேத்தியமா பண்ணுங்க. அந்த அரிசிய அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க. அந்த பிரசாதத்துக்கு. அதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க அந்த பிரசாதத்த வந்து இன்கேஸ் நீங்க எல்லாரையும் கூப்பிட போறீங்கன்னா, அந்த பிரசாதத்த எல்லாருக்குமே குடுங்க. ஆ கணபதியோட பிரசாதத்த. இல்ல நான் வந்து ரொம்ப இதுவா பண்ண போறேன். ரொம்ப கிராண்டா பண்ண போறேன். இல்ல எனக்கு வந்து நான் அபிஷேகம்லாம் பண்ண போறேன்னா, எஸ். அதையும் நீங்க பண்ணலாம். பால், தயிர், தேன், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இதெல்லாம் வச்சு நீங்க அபிஷேகமும் பண்ணலாம். அந்த அ பிள்ளையாருக்கு. அந்த எந்த பிள்ளையார நீங்க வந்து அ இது பண்றீங்களோ, வேண்டினீங்களோ அந்த பிள்ளையாருக்கு அந்த அபிஷேகமும் நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வந்து எல்லா அ எல்லாமே முடிச்சுட்டு, கடைசியா நீங்க வந்து அ நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த வந்து வந்த அத்தன பேருக்கும் நீங்க வந்து அந்த அந்த தீப ஆரத்தி இருக்கீங்களா? அது காமிக்கலாம். அண்ட் இந்த பிரசாதத்தையும் நீங்க அவங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இம்மீடியட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நானு. இது என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து சொன்ன பூஜை. ஆக்சுவலா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து நாங்க அவங்க வீட்ல பண்ணோம் இது. அதனால வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா திரும்பி நாங்க ஆகஸ்ட் 31
சதுர்த்தி வரப்போகுது. சப்போஸ் இன்கேஸ் நீங்க பண்ண போறீங்க, இல்ல பண்ண விருப்பப்படுறீங்கன்னாக்கா, நீங்க ஆகஸ்ட் 31 தாராளமா பண்ணுங்க. அந்த காயின்ஸ வந்து ஏதாவது ஒரு பிள்ளையார் கோவில்ல வந்து நீங்க உண்டியல்ல போட்டுடுங்க. கண்டிப்பா உங்க வீட்டு கிட்ட ஏதாச்சும் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். இல்ல இப்ப தெரு முக்குல வந்து ஒரு பிள்ளையார் குட்டி பிள்ளையார் ஏதாச்சும் ஒரு சின்ன கோவில் ஒண்ணு இருக்கும். அந்த கோவில்ல உண்டியல் இருந்துச்சுனாலோ, இல்ல ஏதாவது கோவிலுக்கு போறீங்க, அங்க பிள்ளையார் சன்னதி இருந்துச்சுன்னா, அங்க உண்டியல்ல போட்டுருங்க அந்த பைசாவ. ஸோ இந்த வந்து உங்களுடைய ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலோ, இல்ல உங்களோட மனக்கவலைகள் இருந்தாலோ, இந்த பூஜை மூலமா அது வந்து சரியாச்சுனாக்கா, ஐல் பி சோ ஹேப்பி. இந்த மாரி ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது ஒரு டேக் அவே இருக்கணும் இல்லைங்களா? நம்மளோட வீடியோல. ஸோ அந்த மாரி ஒரு டேக் அவே இருந்து உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுனாக்கா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாரி ஆச்சுனாக்கா. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆ ஏன்னா இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த ஆடி மாசத்துல அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு ஐ திங்க் அவங்க வீட்ல நெறைய இந்த பூஜைகள்லாம் வரும். விதவிதமான பூஜைகள்லாம் வரும். இந்த பூஜை ஆக்சுவலா எனக்கு வந்து நான் கோவிலுக்கு போவேன். ஆனா இந்த பூஜை இப்படிதான் பண்ணணும்ங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாரி ஏதாவது அவங்க பூஜை ஏதாவது புதுசா சொன்னாங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ அந்த மாரி இருக்கிற பூஜையில நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நானு. தேங்க் யூ சோ மச். See you soon in another video. Bye. Take care.